வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு படத்தை பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையில நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோக்கு 30வது கேஸ் இந்த கேஸ். அப்படி இருக்கும்போது ஹீரோ இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்க பல ட்விஸ்ட்கள் இந்த படத்துல வெளியே வரும். அதுவும் கிளைமேக்ஸ்ல இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா உங்களால கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சும்மா தரமா கொடுத்திருக்கக்கூடிய படம் தான் தெலுங்குல ரிலீஸ் ஆன கேஸ் நம்பர் 13 சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம லைக் கொடுத்துருங்க. இப்ப நேர படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல செப்டம்பர் 30, 2019 காலையில 3:15 நமக்கு காமிக்கிறாங்க. பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மழையில கோட்டெல்லாம் போட்டுட்டு ஒருத்தர் கத்தியோட அப்படியே உள்ள போறது நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள போனவ கதவை தட்டுற சத்தம். இங்க வந்துட்டு ஒரு பொண்ணு கதவு திறக்கிற. கதவு திறந்த உடனே இந்த கை தானே இதெல்லாம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கை அப்படியே வெட்டுறான். வெட்டி கீழே தள்ளுறான். கீழே தள்ளதுல ஒரு கண்ணாடி டேபிள் ஒன்று இருக்கு. அந்த டேபிள் அந்த பொண்ணு இடிச்சு கீழே விழுந்து கண்ணாடி எல்லாம் அவன் முகத்துல குத்தி ரொம்ப கொடூரமான முறையில் அந்த பொண்ணை தாக்கிட்டே இருக்கிறான். கடைசியா தலையில பயங்கரமா அடிச்சு அந்த பொண்ணை கொலை பண்றான். சோ இப்ப அப்படியே அந்த ஃபேஸ் வந்துட்டு ரிவீல் பண்றான். ரிவீல் பண்ணும்போது அதே ஃபேஸ் கட்ல இங்க ஒரு போலீஸ்காரரை காமிக்கிறாங்க. சோ போலீஸ்கார பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படிதான் அந்த கொலை நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை நமக்கு காமிச்சிருக்காங்க. சோ ஹீரோவோட பேரு அர்ஜுன். நம்ம படத்தோட ஹீரோவும் இவர் தான். கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு இப்ப போறாரு. அங்க போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாத்தையும் ஃபாரன்சிக் அனுப்பி வைங்க. இறந்து போன பொண்ணோட டீட்டெயில் யார் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. விசாரிங்க அக்கம் பக்கத்துல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் போலீஸ்காரங்களை கான்ஸ்டபிள விசாரிக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே வராரு. கொலை நடந்த இடத்துல அந்த பொண்ணு தனியா தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த பொண்ணு கூட வந்துட்டு ஒரு பையன் இருக்கிறதாவும் இந்த கொலையை முதல் தடவை பார்த்தது ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர். அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் பையனுக்கு ஏதோ பிறந்த நாளா அந்த பிறந்த நாளுக்காக இன்வைட் பண்ணலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்படி கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட ஒரு பையன் இருக்கான்னு சொன்னாலே அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகல. ஆனா லிவிங் டுகெதர்ல ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பையனோட டீடைல் பத்தி எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்க்க எப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி அந்த ஐடியாவும் இந்த ஆளுக்கு கிடையாது. சரின்ட்டு நான் எப்ப கூப்பிட்டாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் யார் அப்படிங்கறத அந்த டீடைல் எடுக்க சொல்லிட்டு போறாரு. இப்ப வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு ஏதோ கெட்ட கனவு வருது. அப்படியே கண் முழிச்சு பாக்குறாரு. அடுத்து பெல் அடிக்கிற சத்தம். வீட்டுக்கு வந்திருக்கிறது ஒரு கான்ஸ்டபிள். என்னையா எதையான்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த பொண்ணு ஒரு பையன் கூட லிவிங் டுகெதர்ல இருந்துச்சு இல்லையா, அவனோட டீடைல் எடுத்திருக்காங்க. போன் கால் ஹிஸ்டரியை வச்சு எடுத்திருக்காங்க. சோ அவனோட வீட்டுக்கு இப்ப ரெண்டு பேரும் போறாங்க. ஹீரோவா அவங்களும் போயிட்டு அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உன் லவர் இறந்து போய் கிடக்குறான், உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இங்க உட்கார்ந்துருக்க, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டான். இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல லவ் பண்ண விஷயம் தெரியும். ஆனா இந்த பையனுக்கு இப்ப என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது. சோ இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சாக்கா அவ ஏதாவது ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே போறதில்ல ஒரு வாரமா அப்படின்னு இந்த பையன் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவ இறந்து போன விஷயமே எனக்கு தெரியும், நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. போலீஸ்காரங்க இது நம்புற மாதிரி தெரியல. இவரோட போன் ஹிஸ்டரி வச்சு எல்லாத்தையும் விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா விசாரிச்சதுல இவன் சொல்றதா உண்மை. சரி அந்த பொண்ணோட அப்பா யாரு அம்மா யாரா அவ எந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது அதை பத்தின டீடைல் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னடா இது லவ் பண்ற அவளோட டீடைல் கூட தெரியாதுன்னு சொல்ற, என்னடா பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டி கேட்கும்போது சார் உண்மையாலுமே அவன் யாரு அப்படிங்கறத டீடைல் எனக்கு தெரியாது, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனா ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கா, அடிக்கடி சொல்லுவா அந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன்னு, அந்த ஸ்கூல்ல இருந்து தான் எங்களுக்கு கொஞ்சம் லவ் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குதான். ஸோ அந்த ஸ்கூல்ல போயிட்டு நீங்க விசாரிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து கமிஷனர் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. கமிஷனரை பாக்குறதுக்காக தான் நம்ம ஹீரோ அங்க போயிருக்காரு. கமிஷனர் இப்ப இறந்து போன அந்த பொண்ணோட டீடைல பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கேஸ் என்ன அப்டேட்னு சொல்லி கேட்டா இது வரைக்கும் அந்த பொண்ணு யார் அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இப்ப ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கோம். அங்க போயிட்டு அந்த பேரண்ட்ஸோட டீடைல் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா அந்த பேரண்ட்ஸை வச்சு நம்ம ஏதாவது ஒரு குழுவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் கிட்ட இங்க இருக்கிற நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. போகும்போது ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. பிளாஷ்பேக்ல ஹீரோ ஒரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு வேற கிஸ் பண்ண வரும்போது திடீர்னு வந்துட்டு மாயமாகறாங்க. சோ இவங்களோட காதலி இறந்து போயிருக்காங்க போல. அப்பப்ப இந்த மாதிரி இடையில வந்துட்டு ஒரு சீன் வந்துகிட்டே இருக்கும். ஹீரோ வந்துட்டு அவங்க காதலியோட இருக்கிற மாதிரி, ஆனா அவங்க காதலி போய் இல்லை, இறந்து போயிட்டாங்க. அவங்களோட நினைவை நினைச்சுக்கிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அடுத்த சீனா போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ இருக்கும்போது ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டி மாட்டி இருக்காங்க. சோ அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோ அடிக்கிறாரு. ஏடா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்க, உங்களுக்கு எல்லாம் ஃபேமிலி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா ரெண்டு பேருக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சாம். சோ இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பார்ட்டிக்கு போனதால லைட்டா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சார் மன்னிச்சு விட்டுருங்க சார், கேஸ் எதுவும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கிறான். சரி போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அட்ரஸ் போன் நம்பர்லாம் எழுதி வாங்கிட்டு அனுப்பி விடுங்க, இனிமே குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா தொலைச்சு போடுவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்டியா அவனை அங்கிருந்து அனுப்பி விடுறாரு. அடுத்து இங்க ஒரு டெலிவரி கம்பெனி ஒன்று காமிக்கிறாங்க. கொரியர் பாய் ஒருத்தன் வந்துட்டு எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும், நான் ஊருக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆளு நீ
லீவ்லாம் எடுத்துக்க, ஆனா என்னால சம்பளம்லாம் கொடுக்க முடியாது பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வேலை செஞ்சாலே நீங்க சம்பளம் கொடுக்க மாட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் லீவே எடுத்துக்கிறேன், நான் ஊருக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனும் அங்கிருந்து கிளம்பி போறான். அப்படியே கட் பண்ண இங்க நம்ம ஸ்கூல்ல விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் கான்ஸ்டபிள் அங்கிருந்து 2 பேர் போறாங்க. ஹீரோவோட பையனுக்கு கொஞ்சம் அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் அங்க இருக்கிற ஒரு லேடி சிஸ்டரை பாக்குறதுக்காக உள்ள போயிருக்காங்க. அப்படியே அவங்கள்ட்ட போயிட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, அவளோட பேரு ஸ்வேதா. சோ ஸ்வேதாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் சொல்லிட்டு அவளோட போட்டோ எல்லாம் காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே அங்க இருக்கிற அந்த சிஸ்டர் வந்துட்டு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு சாதாரணமான எல்லா பொண்ணு மாதிரி நார்மலாக கிடையாது, அவளுக்கு கொஞ்சம் மென்டல் டிசார்டர் இருக்கு. சோ அந்த பொண்ணு ஒவ்வொரு டைமா நடந்துக்குவா. குறிப்பா சொல்ல போனா அவளோட பொருளை யாராவது எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பொருள் அவ கைக்கு வரணுங்கிறதுக்காக அவ எந்த நிலைமைக்கு வேணாலும் போவா, கொலை பண்றது கூட அஞ்ச மாட்டா. அப்படி ஒரு பிரச்சனை அவளுக்கு இருக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி விட்டேன். அவங்களும் சில டாக்டர்ஸை போயிட்டு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டரோட கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை இங்க விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸோட டீட்டெயில் எடுத்துக்கிறாங்க. அந்த டாக்டர் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவரு கொஞ்சம் விசிட்டிங் கார்டில் ஏதோ கொடுத்துருக்காங்க போல. அந்த விசிட்டிங் கார்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இந்த அட்ரஸ் நீங்க போயிட்டு விசாரிச்சு பாருங்க சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப விஜயவேடால தான் அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க, இறந்து போன பொண்ணோட பேரண்ட்ஸ். அங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க கிளம்பலாம் சொல்லிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு பக்கத்துல ஒரு பையன், அவன் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கானா, அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு போனதால பயங்கரமா திட்டிட்டு இருக்கான் போன்ல. இது நம்ம ஹீரோ காதுல வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் கேட்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண சார், அவங்க வீட்டுல வேற ஒரு பாப்புல பாத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நாங்க பாவம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோக்கு ஒரு விஷயம் அப்படியே ஞாபகம் வருது. ஹீரோவும் ஹீரோயின் 2 பேருமே லிவிங் டுகெதர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேருக்கும் பெருசா அப்பா அம்மா யாரும் கிடையாது. அவங்க ரொம்ப ஹாப்பியாவும் சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கேட்டிருக்கா, பேபி நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. சோ அந்த ஞாபகம் தான் இப்ப நம்ம ஹீரோக்கு வந்திருக்குது. நிம்மதியாவே நம்ம ஹீரோவால இருக்க முடியல. அதுக்கப்புறம் மூஞ்செல்லாம் கழுவிட்டு திரும்பவும் அங்க இருந்து விஜயவாடாக்கு கண்டினியூ பண்ணி கிளம்பி போறாரு. ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த டாக்டரை பாக்குறதுக்காக இப்ப உள்ள போறாரு. அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி வச்சு உள்ள போயிட்டு அவர்கிட்ட விசாரிக்கும் போது அந்த பொண்ணு மத்த பொண்ணு மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. தனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னாக்கா அவ எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா ஒரு பொருள் அவளுக்கு வேணும்னாக்கா வேணும் தான், அந்த பொருளை வேற யாராவது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவ கொலை பண்றது கூட அஞ்ச மாட்டா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கான்ஸ்டபிள் அவ என்ன சைக்கோவா சார் அப்படின்னு சொல்லி கேட்டா, எஸ் இது சைக்கோன்னு கூட சொல்ல முடியாது, சைக்கோன்றவங்க கொலை பண்ணி அதுல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதே பேட்டர்ன் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நமக்கு ஒரு பொருளை யாராவது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொருள் நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஒரு சைக்கோ லெவலுக்கு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அங்கிருந்து கிளம்பி நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும்போது கான்ஸ்டபிள் என்ன யாரு இந்த பொண்ணை பத்தி விசாரிச்சாலும் இந்த பொண்ணு ஒரு மென்டல் சைக்கோ அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இன்னொரு சீன் பிளாஷ்பேக்ல நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணை யாரோ ரேப் பண்ணி கொலை பண்ணி ஒரு இடத்துல போட்டுருக்காங்க, நியூஸ்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த கேஸ் நம்ம ஹீரோக்கு வந்திருக்குது. சோ அந்த கேஸை விசாரிக்கும் போது அந்த பொண்ணை ஒரு 4 பேர் மாறி மாறி ரேப் பண்ணி இருக்காங்களா, அதுவும் கொடூரமான முறையில் ரேப் பண்ணிட்டு கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது ஒரு கம்பெனியோட ஓனரோட பையனோட கார் தான் அந்த இடத்துல இருந்திருக்குது. சோ அந்த காரை வச்சு விசாரிக்கும் போது இப்ப அவனுக்கு ஏதோ கோவா ட்ரிப் போயிருக்கிறதா சொல்லி தகவல் கிடைச்சிருக்கு. அவளோட போன் நம்பர்ல ஒருத்தர் நம்பர் மட்டும் இப்ப ஆக்டிவேட்ல இருக்குது. சோ அந்த நம்பரை ட்ராக் பண்ணி லொகேஷன் பண்ணதுல ஒரு இடத்துல அவனுங்க பதுங்கி இருக்கிறது தெரிய வந்திருக்குது. சோ அந்த லொகேஷனுக்கு நம்ம ஹீரோட டீம் போறாங்க. அவளை துரத்தி பிடிச்சி பயங்கரமா அடிச்சு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு போன் பண்ணிருக்காங்க. போன் பண்ணும்போது நான் முக்கியமான வேலையா இருக்க, சும்மா நொய் நொயின் போன்ல அடிக்காத அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ கணக்கு பர்த்டே, சோ அதை விஷ் பண்றதுக்காக தான் ஹீரோயின் கால் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் நார்மலா ஆயிருக்காங்க. அப்படியே இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சோடனே இப்ப கண்டினியூ ஆகுது. ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு இறந்து போனா இல்லையா, அவளோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக தான் விஜயவாடா போனாரு. இப்ப அங்க போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை சந்திக்கிறாங்க. இறந்து போன அந்த ஸ்வேதாவோட அப்பா வந்துட்டு இங்க பேசிக்க வேண்டாம், வெளியே போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்படியே வெளியே கூட்டு வராங்க. அவங்க அம்மா மட்டும் உள்ளாரே நின்றுட்டு இருக்காங்க. இறந்து போன ஸ்வேதாவோட அப்பா வந்துட்டு அந்த பொண்ணை பத்தி சில விஷயங்களை சொல்றாங்க. சின்ன வயசுல அவங்க அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்களா, இப்ப இருக்கிறவங்கள 2வது தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஸ்வேதாவை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணேன். ஆனா ஸ்வேதாக்கு இந்த விஷயம் எல்லாம் பிடிக்கல, அவ ரொம்பவே வெக்ஸ் ஆகி எப்பயுமே ரூமுக்குள்ளே இருந்தா, தனிமையில இருந்ததால ஒரு மாதிரி ஆயிட்டா. சில டாக்டர்ஸ் கூட நான் பார்த்தேன், அவளுக்கு கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய தடவை வந்து இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாலாம். ஒரு தடவை அவங்க அம்மா வந்துட்டு ஏதோ பண்ணிட்டாங்க சொல்லி அவங்க அம்மாவை கொலை பண்ற லெவலுக்கு வந்துட்டு இவ போயிருக்கா. சோ அதுக்கப்புறம் தான் அவங்கள வேற இடத்துக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்திருக்காங்க. அங்கேயே அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது திடீர்னு ஒரு டைம் கூட அவ காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கொக்கைன் ட்ரிங்க்ஸுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டா. அதுல இருந்து எங்க பேச்ச கேட்காம அவ எங்க போனா அப்படிங்கறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு உங்க பொண்ணு இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாவம் அவரு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. உங்க பொண்ணு வந்துட்டு ஒரு பையன் பாக்குறதாவும் ஏதோ ட்ரிங்க்ஸ் இந்த கொக்கைன் இதெல்லாம் கொடுக்கறதாவும் சப்ளை பண்ற
மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது யாரு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்கும்போது அவ யார் அப்படிங்கிறவ தெரியல, ஆனா அவன் பாக்குறதுக்கு இப்படி இருப்பான்னு சொல்ல வரும்போது டப்புன்னு பார்த்தா ஒரு வேன் வந்துட்டு அவர் இடிச்சு தள்ளிட்டு போயிடுது. ஹீரோ இந்த பக்கம் கீழே விழ பாவம் அந்த வயசானவர் அந்த பக்கம் விழுந்துட்டாரு. அவருக்கு தலையில அடிபட்டு பயங்கரமான ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு. ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணதுல அவருக்கு மூளையில சின்னதா சர்ஜரி பண்ணிருக்காங்களாம். சோ சுயநினைவே கிடையாது. அவருக்கு வர்றதுக்கு எப்படி ஒரு 1 வீக்கு மேல ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க மனைவி கிட்ட விசாரிக்கலாம்னு போனா அவங்க எதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, நீங்க விசாரிக்க போய் தான் இப்ப வீட்டுக்காரர் இந்த நிலைமையில இருக்காரு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. சோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. இப்ப ஹீரோக்கு திரும்ப ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அவங்க லவர் வந்துட்டு கோவமா கட் பண்ணாங்க இல்லையா பர்த்டே விஷ் பண்ணும்போது, இப்ப வீட்டுக்கெல்லாம் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இப்ப கேக் எல்லாம் கட் பண்ணி ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டாடுறதுக்கு அப்புறம் ஒரு ட்ரிப் போலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு ரொம்ப லாங் டிரைவா ஒரு ட்ரிப் போறாங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ கூட இருக்குதுன்னா அவ்வளவு பிடிக்கும். ஆனா ஹீரோக்கு வந்துட்டு எப்பயுமே வேலை இருக்கு இல்லையா, அதனால வேலை பிஸிலே இருக்காரு. சோ அப்ப கூட ஒரு போன் கால் வருது. போன் கால்ல நம்ம கமிஷனர் தான் கூப்பிட்டு இருக்காரு. கூப்பிட்டு வந்துட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த 4 பேத்தையுமே நம்ம ஹீரோ கூட அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த 4 பேத்தை இப்ப கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். அவங்களுக்கு ஜாமீன்லாம் கொடுக்க போறதா சொல்லி அங்க இருக்கிற கமிஷனர் சொல்றாரு. வேற ஆப்ஷனே கிடையாது, அவங்களை கூட்டிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி தான் அனுப்புறாரு. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு தேரி ஒண்ணு வைக்கணும். அதாவது அந்த பொண்ணை எப்படி தூக்குனீங்க, எப்படி அந்த பொண்ணை ரேப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சம்பவம் நடந்த அந்த இடத்துல கூட்டு போய் இவங்களை வந்துட்டு ஒரு செயற்கையா நடிக்க வச்சு அதை வந்துட்டு வீடியோ ஃபுட்டேஜா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அதே இடத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் நடிக்க வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவனுக்கு 4 பேர் தப்பிச்சு ஓட பார்த்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த 4 பேத்தை அதே இடத்துல சுட்டு கொன்னுறாரு, என்கவுண்டர் பண்ணி விட்டுறாரு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டணவனுக்கு தப்பிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி சுட்டு கொலை பண்ணி இருக்கிறாரு. சோ அதை வந்துட்டு நியூஸ் மீடியால என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு 4 பேர் தப்பிச்சு போக பார்த்தானுங்க, அதனாலதான் போலீஸ்காரங்க வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் எப்படி திசை திருப்பிட்டாங்க. ஆனா கமிஷனருக்கு தெரியும். இதனால கமிஷனர் என்ன பண்ணிருக்காருன்னா நீ வந்துட்டு இனிமே இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்தா பிரச்சனை வரும், ஒரு 10 நாளுக்கு உனக்கு வந்துட்டு வெளியே டிரான்ஸ்பர் போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு 10-15 நாளைக்கு டிரான்ஸ்பர் போடுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்குமே தெரியும். உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கே ஒண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற கமிஷனர் போன் பண்ணிருக்காரு. என்னமா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களோட பையனுக்கு வந்துட்டு பர்த்டே வருதா, அதுக்காக இன்வைட்டும் பண்ணிருக்காரு. ஹீரோ கிட்டே சொல்லி இருக்காரு. சோ இந்த சீன்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் டிரான்ஸ்பர் ஆகி போகும்போது இன்னொரு கொலை நடந்து அவர் போற இடத்துல நடந்திருக்குது. அந்த கொலையிலுமே எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு க்ளூ மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கிடையல. ஒரு லேடிஸ் ஹேண்ட்பேக் இருக்குது. அந்த ஹேண்ட்பேக்கோட ஒரு பக்கம் கைப்பிடி பெல்ட் மட்டும் ஒரு தனியா கிடைச்சிருக்குது. சோ அதை வச்சு அங்க இருக்கிற லேடி போலீஸை விசாரிக்க சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாரு. சோ அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்க அப்பப்ப கிடைக்கிற கேப்ல நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பாக்குறது, போன்ல தான் பேசிக்கிறது, இப்படியே உங்களோட லைஃப் போகுது. ஒரு தடவை வந்துட்டு இந்த மாதிரி கமிஷனரோட பர்த்டே வந்துட்டு ஃபங்க்ஷன் ரெடி ஆயிடுச்சு, நான் கிளம்பி போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள நீயும் வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இப்ப கிளம்பி ஹீரோயின் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டா. அப்படியே இப்ப பிளாஷ்பேக் முடியுது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துல இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே பாக்ஸிங் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்ப ஹீரோக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்து சிங்க் ஆகுது. ஹீரோ வந்துட்டு அந்த கொலை பண்ண அந்த ஸ்வேதா வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல வந்துட்டு ஒரு கொரியர் பாக்ஸ் ஒன்று இருந்தது ஞாபகம் வருது. சோ உடனே என்ன பண்றாருன்னா அந்த பிளிப்கார்ட் டெலிவரி பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டபிள் கூட நம்ம ஹீரோவை விசாரிக்கிறதுக்காக போறாரு. அந்த டெலிவரி இடத்துல போயிட்டு இந்த டேட்டுக்கு அங்க டெலிவரி பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது அந்த பையன் லீவ்ல இருந்தா இன்னைக்கு தான் வரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பையன் ஒரு 5-6 நாள் லீவ் போட்டு இப்பதான் உள்ள வரான். உள்ள வந்தோடனே போலீஸ்காரங்களை பார்த்தோன்னு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அவனை துரத்திக்கிட்டே நம்ம ஹீரோவும் போயிட்டு துரத்தி பிடிக்கும் போது அவனை போட்டு வந்து கஸ்டடியில வச்சு பயங்கரமா அடி வெளுத்து தள்ளுறாங்க. அப்பதான் வந்துட்டு அவன் ஒரு விஷயத்த சொல்றான். அன்னைக்கு வந்துட்டு அவன் டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்கிறான். டெலிவரி பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு வரும்போது அங்க ஒருத்த வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணி இழுத்துட்டு வந்ததை நான் பார்த்தேன். பார்த்ததா என்னை அவன் பார்த்துட்டான். என்ன பயங்கரமா பிடிச்சி மிரட்டினா. இந்த விஷயத்தை வெளியே யார்கிட்ட சொன்ன அப்படின்னா உன்னை கொலை பண்ணிடுவான், உனக்கு இதே நிலைமை தான் பார்த்துக்கன்னு சொன்னதால தான் சார் நான் லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் வந்தேன். இது சார் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். சரி கொலை பண்ணாம அவன் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் கொஞ்சம் தாடி முடியெல்லாம் நிறைய வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படிலாம் சொல்றானே ஒரு ஆர்டிஸ்ட வச்சுட்டு அந்த டிராயிங் இங்க பண்ண சொல்றாங்க. ஸோ பண்ணதுல தான் இவனை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனை எங்கோ பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு தடவை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டிருக்கானு இல்லையா, அப்ப கூட நம்ம போன் நம்பர் டீட்டெயிலாம் வாங்கி வச்சுட்டு விட்டுட்டோம் சார், அவன் தான் சார் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்கு பயங்கர ட்விஸ்ட் ஆயிடுது. அட்ரஸ் விசாரிச்சு பார்த்ததுல அட்ரஸ் வந்துட்டு ஃபேக்கான அட்ரஸ் தான் அவன் கொடுத்துட்டு போயிருக்கான் அன்னைக்குமே. ஸோ அவனோட போன் நம்பரை வந்துட்டு கரெக்டா சரியான நம்பர் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த நம்பரை ட்ராக் பண்ணி லொகேஷன் எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டதால ஹீரோக்கும் அந்த லொகேஷனை சென்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஹீரோ மட்டும் தான் அந்த வீட்டுக்கு போறாரு. உள்ள போன உடனே நம்ம ஹீரோவை அவன் பட்டார்னு ஒரு அடி தலையில அடிச்சிடறான். அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அவனை பிடிச்சு அடிச்சு அப்படியே கஸ்டடியில வச்சு அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இங்கதான் படத்தோட ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஓபன் ஆகுது. இந்த கதையுமே நம்ம ஹீரோ தான் அவங்கிட்ட சொல்றாரு. என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு பயங்கரமா மழை பெஞ்சிருக்கு. நம்ம ஹீரோயின் கூட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க.
போயிட்டு ரிட்டர்ன் இந்த வழியா வந்திருக்காங்க. அப்ப இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் வந்துட்டு அவங்களோட கார் பிரேக் டவுன் ஆயிருக்கு. சோ என்ன பண்றதுன்னு தெரியல, சிக்னல் வர கிடைக்கல. அதுக்கப்புறம் பின்னாடியே இன்னொரு கார் வந்திருக்குது. அந்த கார்ல இந்த நபர் தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ற, இங்கதான் எங்க வீடு இருக்கு, நீங்க வாங்க கார்ல காரை சரி பண்ணிட்டு எடுத்துட்டு போய்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ வந்த நபர் யார் அப்படின்னா இறந்து போன ஸ்வேதா இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு கூட லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தா அந்த பையன் தான் வந்திருக்கான். சோ அவன் வந்துட்டு கூட்டு போயிருக்கான். இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க தனியாவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க, இல்ல நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், நாங்க 2 பேருமே லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஐ சேம் நாங்களும் அப்படிதான் இருக்கோம், ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்பவே பிஸி, அவர் வந்துட்டு ஒரு போலீஸ்காரரு, என் கூட அப்பயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, ஆனா அவர் கூட இருக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களா சொல்லிட்டு இருக்க. ட்ரெஸ் வேற கொஞ்சம் நனைஞ்சிருச்சு, நீங்க உள்ள போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க, என் லவரோட ட்ரெஸ் இருக்கும் எடுத்து போட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு போயிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு வெளியே வராங்க. காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்க அந்த நேரமா பார்த்து அந்த ஸ்வேதா பொண்ணு உள்ள வந்திருக்கா. யார் அவ அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி பேசியிருக்கிறா. பேசுனதுல கண்ட பொண்ணுலாம் வீட்டுக்குள்ள கூட்டு வருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னோட ட்ரெஸ் எதுக்குள்ள எடுத்து கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. இந்த பொண்ணு என்ன பிரச்சனை, என்னால ஏதாவது பிரச்சனைனா கிளம்புற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல அவ எப்பயுமே அப்படிதான், அவ கொஞ்சம் மென்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பத்தின டீட்டெயிலா அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி இருக்கிறாரு. அப்ப கூட நம்ம ஹீரோயின் இருக்காங்க, அந்த பொண்ணை போயிட்டு வெறுப்பேத்திருக்கிறா. உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க, எனக்கு உங்க பாய் ஃப்ரெண்டு மாதிரி கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுல அந்த பொண்ணுக்கு சில்லுன்னு ஏறிடுச்சு. என்னது நம்ம பாய் ஃப்ரெண்டு இவளுக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையை பிடிச்சி சுரிஞ்சிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு போன் பண்ணிருக்காரு, சிக்னலும் கிடைச்சிருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு வீடியோ கால்ல பேசிருக்காங்க. எங்கடி இருக்க, வேற எங்க இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, போலீஸ்காரன் புத்திய கரெக்டா காமிக்கிற பத்தியா, எப்படி நான் வேற இடத்துல இருக்கேன் கரெக்டா கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் எங்க இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த மாதிரி வர வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஒருத்தர் தான் எனக்கு லிஃப்ட் கொடுத்து அவங்க வீட்டுல தான் இப்ப நான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டு எதுக்காக அப்படி போற சொல்லும்போது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இங்க எந்த ஒரு பயமும் கிடையாது, நான் சேஃபா தான் இருக்கேன், நம்மள மாதிரியே தான் இங்கே 2 கப்பல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கத்துல அந்த பொண்ணு இருந்தால ஸ்வேதா, அவ வந்துட்டு இந்த ஊசியெல்லாம் போட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி போதையை ஏத்திக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பின்னாடி வந்துட்டு ஒரு ஹேண்ட் பேக் இருக்குது. அந்த ஹேண்ட் பேக்ல வந்துட்டு ஒரு பக்கம் திருப்பு அப்படின்னு சொல்லி இவரு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க, என்னடா அடுத்தவங்க வீட்டுல வந்துட்டு குடும்ப விசாரணை பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட் பேக்கை திருப்புறாரு. அங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுது. ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கும். அந்த கொலையில ஒரு ஹேண்ட் பேக்கோட கைப்பிடி மட்டும் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா, அதை விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஹேண்ட் பேக்ல ஒரு கைப்பிடி இங்க மிஸ் ஆயிருக்கு. அப்படின்னா அந்த கொலையை பண்ணது இந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு. உடனே அந்த லொகேஷன் எனக்கு அனுப்பிடு, அங்கிருந்து உடனே கிளம்பி போயிடு, அது சேஃபே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட இடுப்புல யாரோ கத்தியால சொருகிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. போன் அப்படியே கீழே விழுந்து உடையுது. நம்ம ஹீரோக்கு லொகேஷன் சென்ட் ஆயிடுச்சு. ஆனா திரும்ப போன் போட்டு பாக்குறாரு, எந்த ஒரு ரீச்சுமே ஆகல. அதே இடத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே கத்தியால குத்துறதுல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். போராடின கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ அந்த லொகேஷனுக்கு வரலாம் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கொலை வெறியில இருக்கிறா. என் பாய் ஃப்ரெண்டு உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ செத்து போடின்னு கழுத்தை பிடிச்சு நிற்க, அந்த பொண்ணு என்ன விட்டுடுன்னு சொல்லி கதறி இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த லொகேஷனுக்கு வந்திருக்கிறாரு. லொகேஷனுக்கு வந்து என் காதலியாடி இப்படி கொலை பண்ண இந்த கை தானே அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி வெட்டி இருக்கிறாரு. வெட்டி அந்த பொண்ணை அடிச்சு கொலையும் பண்ணது நம்ம ஹீரோ தான். சோ ஹீரோ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கிறாரு. இவ்வளவு நேரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது வேற யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மள நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஸ்வேதா பொண்ணை கொலை பண்ணது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். எதுக்காக கொலை பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா, அவங்களோட காதலி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு நான் செத்தே போனாலும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லவே இல்லை. அதனாலதான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு வெறி கொண்டு சாகடிச்சிருக்காரு. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல அந்த தாடிக்காரனை பிடிச்சி வச்சிருக்காரு இல்லையா, ஒழுங்கா உண்மை சொல்லு, அந்த பொண்ணுக்கும் உனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் எனக்கு தெரியாது, அது என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல, உன்னை இதே இடத்துல கொலை பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் இப்ப இன்னொரு பிளாஷ்பேக் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வருது. அன்னைக்கு அந்த பொண்ணு உன் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி எனக்கு கிடைச்சா போதும் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த காண்டாய அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கானா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு சொல்லிட்டா அவளை கொலை பண்ணணும், நீ சீக்கிரமா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த தாடிக்காரனுக்கு போன் பண்ணிருப்பான். இந்த தாடிக்காரன் தான் இந்த நம்ம இறந்து போன ஸ்வேதா பொண்ணுக்கு இந்த கொக்கைன் இதெல்லாம் சப்ளை பண்ற ஒரு ஆளு, சப்ளை மாஃபியர். சோ இவன் என்ன பண்ணிருக்காரு, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நாங்க வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வந்திருக்கான். அவளை ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு வெறியில நான் அவளை கத்தியால குத்திட்டேன், அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ போய் உட்காரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போயிருக்கிறான். உள்ள போனோடனே அந்த பொண்ணு அப்போ உயிரோட தான் இருந்திருக்கிறான். அர்ஜுன் சொல்லிட்டு அவனோட காதலோட பேரை சொல்லிட்டு இருந்திருக்கான் நம்ம ஹீரோயின். சோ அப்ப கூட இவன் வந்துட்டு காப்பாத்தி இருக்கலாம். ஆனா இவன் காப்பாத்தாம என்ன பண்ணிருக்கானா, அந்த பொண்ணு திரும்ப அட்டம்ப்டா ரேப் பண்ணிருக்கான். ரேப் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கானா, அந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டு எரிச்சிருக்கான். எரிச்சிட்டு இந்த பக்கம் வெளியே வந்து அந்த ஸ்வேதா பொண்ணுகிட்ட நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நீ நார்மலா இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து அந்த டெட் பாடி இழுத்துட்டு வந்திருக்கான். வரும்போது தான் அந்த கொரியர் பாய் இதே இடத்துல கொரியர் டெலிவரி பண்றதாக வந்திருக்கான். அவன் அன்னைக்கு பார்த்தது ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க, இழுத்துட்டு வரும்போது நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இல்லையா, ஆக்சுவலி அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் தான். அந்த பொண்ணு ஸ்வேதா உள்ள உட்கார்ந்துருக்கான். இழுத்துட்டு வந்த தாடிக்கார இவன். சோ இவன் வந்து அந்த டெலிவரி
டெலிவரி பாயை பிடிச்சி மிரட்டி இருக்கான். வெளியே சொன்ன அப்படின்னா கண்டிப்பா உனக்கு கொலை பண்ணிடுவேன். அதோட பயந்து தான் அவனும் போயிட்டான். சோ இதுதான் நடந்தது. அவளை நான் தான் ரேப் பண்ண அந்த டெட் பாடி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் ஹீரோவோட காதலியா அவன் ரேப் பண்ணிட்டு அந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு எரிச்சு கடல்ல கரைச்சிட்டு தான் சொல்றான். சோ இதை பார்த்துட்டு கேட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு கண் காலிங்க அப்படியே துடிக்கிறாரு. வெறியில என்ன பண்ணான், துப்பாக்கி எடுத்து அவன் வாயில வச்சு சும்மா நச்சுன்னு போட்டு அதே இடத்துல அவனை சாகடிச்சிடறாரு. சாகடிச்சுட்டு அடுத்து நம்ம கமிஷனர் கிட்ட வராரு. நடந்ததை எல்லாத்தையுமே வந்து நம்ம கமிஷனர் கிட்ட சொல்ல, இந்த கொலை எல்லாத்தையும் பண்ணது நான் தான் சார். இதுக்கு மேலே நான் ஏமாத்துறதுக்காக விரும்பல. என் காதலி எங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காக தான் இத்தனை நாள் உங்களெல்லாம் ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பாரு, நீ வந்து எந்த தப்பு பண்ணல. இறந்து போன அந்த ஸ்வேதா பொண்ணு வந்துட்டு நல்லவ கிடையாது. அவளும் ஒரு பைத்தியம் பிடிச்சவன். அதனால அந்த பைத்தியம் பிடிச்சது நிறைய பேர்த்த கொண்டுகிட்டு இருக்க. அப்படிப்பட்ட உயிரோட இருக்கணும் அவசியம் இல்ல. அதே மாதிரி இறந்து போன அந்த தாடிக்காரர் இருக்கான் இல்லையா, அவனும் வந்துட்டு ஒன்றும் நல்லவன் கிடையாது. அவன் நிறைய கொக்கையெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கான். நிறைய கொலைகளும் பண்ணியிருக்கிறான். அந்த ஸ்வேதா பொண்ணு நிறைய கொலை பண்ணியிருக்கிறான். அந்த ஹேண்ட்பேக் கைப்பிடி மட்டும் கிடைச்சது பாருங்க, அந்த பொண்ணை கொலை பண்ணது இந்த பைத்தியம் தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கமிஷனர் தெரிஞ்சுக்கிட்டு, நீ ஒன்றும் பிரச்சனை ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடு. அது என்ன அப்படின்னாக்கா, இறந்து போன ஸ்வேதா கேஸை விசாரிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு இடத்துல தகவல் கிடைச்சது. கொலையாளி இவன் தான் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். போகும்போது அவன் என்ன துப்பாக்கியால சுடுறதுக்கு ஆரம்பிச்சான். தற்காப்புக்காக நான் அவனை சுட்டதுலாம் அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் நம்பர் 30 முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமிஷனர் ஹீரோக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம உன்னோட காதல இறந்து போறதுக்கு நானுமே ஒரு காரணம் தான். ஏன்னா நான் மட்டும் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணாம இருந்திருந்தேனாக்கா இதெல்லாம் நடந்திருக்காது. நான் அப்பயும் அவகிட்ட சொன்னேன், இருந்துட்டு காலையில போலாம், மழை அதிகமா பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா அவன் தான், நீ வந்துருவ, நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க பார்க்க போறோம்னு சொல்லிட்டு உன்னை பார்க்க போற சந்தோஷத்துல அவ அர்ஜென்ட்டா கிளம்பி போனா. சோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிரு அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஒரு பக்கம் சாரி கேட்கிறாரு. இப்ப இந்த கேஸ் வந்துட்டு இது மாதிரி முடிச்சிட்டாங்க. அப்பயே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பீச் ஓரமா உட்கார்ந்துருக்கிறாரு. அவங்களோட காதலி சில விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும்போது அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எப்பயுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நம்ம ஹீரோ அதே பீச்ல தனியா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.